அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிற சமயங்கள் பற்றிய நல்லெண்ணம் கொள்ளுதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முஸ்லிம்களில் ஒருவரும் யூதர்களில் ஒருவரும் ஒருவரோடொருவர் சச்சரவிட்டார்கள். அந்த முஸ்லிம் அகிலத்தார் அனைவரை விடவும் முஹம்மதை சிறந்தவராக தேர்ந்தெடுத்தவன் மீது ஆணையாக என்று அவர் செய்த ஒரு சத்தியத்தின் போது கூறினார். அந்த யூதர் அகிலத்தார் அனைவரை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக என்று கூறினார். யூதருடைய இந்த சொல்லை கேட்டபோது அந்த முஸ்லிம் தம்முடைய கையை உயர்த்தி யூதரை அறைந்து விட்டார். உடனே அந்த யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த தன்னுடைய விவகாரத்தையும் அந்த முஸ்லிமின் விவகாரத்தையும் தெரிவித்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசாவை விட சிறந்தவராக என்னை நீங்கள் ஆக்காதீர்கள், ஏனெனில் மறுமை நாளில் மக்கள் மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விடுவார்கள். அப்போது நானே மயக்கம் தெளிந்து எழுபவர்களில் முதல் ஆளாக இருப்பேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய சிம்மாசனத்தின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். மூர்ச்சையுற்று விழுந்தவர்களில் அவரும் ஒருவராயிருந்தாரா? அவர் எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா? அல்லது மூர்ச்சை அடைந்து விழுவதிலே இருந்து அல்லாஹ் விதிவிலக்களித்தவர்களில் ஒருவராய் அவர் இருந்தாரா என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3408 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எல்லளவும் சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அந்த யூதருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ண வெளிப்பாடு. பிற சமயத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் என்பது தலைமைத்துவ பண்புகளில் ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த பண்பை உடையவர்கள் காலம் கடந்தாலும் மதிப்பளிக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட இந்த பண்பு இல்லாமல் இருப்பவர்கள் நிச்சயமாக சிறந்த ஒரு பொறுப்புதாரியாக இருக்க மாட்டார்கள். ஆகவே பிற சமயத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாமும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய சமயம் அவருக்கு உயர்ந்தது என்று அவர் நினைப்பதிலே எந்த தவறும் இல்லை. அதுதான் அவருக்கு உண்டான அடையாளம். நம் சமயம் பிறர் நேசிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நாம் பிறருடைய சமயத்தவர்களை ஏசி பேசி அவர்களுடைய உணர்வுகளை ஒருபோதும் காயப்படுத்தி விடவே கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பிற சமயத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.